நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியை எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறார். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், மகர ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். நல்லவங்க லிஸ்ட்ல எடுத்தாலே இந்த மகர ராசி நேயர்கள் பின்னாடியே வந்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? நல்லவர்களாக இருப்பதுதான் பெரிய குற்றமோங்கிற சிந்தனை இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருட காலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும், எல்லா விதமான போராட்டமும், எல்லா விதமான கஷ்டங்களையும் சந்தித்து சகித்து கொண்டு வாழக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மகத்துவமான ஒரு செயல்பாடு. கிட்டத்தட்ட குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு பிறகு உள்ள வருகிறார். 11 வருடம் கலந்து 12ஆம் இடம் வரும்போது கரெக்டா உள்ள வரார். அப்ப 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஆணி மாதத்துல இருந்து ஆட்டம் ஆரம்பங்கிற மாதிரி மகர ராசிக்காரனுடைய ரியல் ஆட்டம், ரியல் சிறப்பான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் ஆரம்பிக்கும். ஓகே சார், இவங்களுக்கு எந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நடக்க போகுது? லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டாங்க. இவங்க எடுக்காத முயற்சியும் கிடைக்காது, படாத கஷ்டமும் கிடையாது. இவங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பினாங்களோ அவங்களால முடிஞ்ச அளவு பாதிப்பை சந்திச்சாங்க, போராட்டத்தை சந்திச்சாங்க. சுசான் இருப்பாங்க, இவங்களை கூட்டு போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுடுவாங்க, ஆரம்பிச்சு நட்டம். சும்மா இருப்பாங்க, இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, ஒரு பையனை கல்யாணம் முடிச்சு வச்சு இவங்க லைஃப்ல ஒரு பெரிய குழிக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி வாழ்க்கையை தள்ளிவிட்டு போயிருப்பாங்க. சோ இவங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள்னா மகர ராசி ஃபர்ஸ்டால கை தூக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள் இருந்தது. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து இவங்களுடைய வாழ்க்கை எல்லா விதமான இன்பங்களும் சந்தோஷங்களும் இவங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம். பெஸ்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியா ஏற்படுது. அதே போல அம்மாவுடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அம்மாவுக்கு ஆரோக்கியத்துக்காண்டி நிறைய செலவச்சுக்கீங்கன்னா அந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாக போது அம்மா தீர்க்காயுளோட சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இனிமேதான் இவங்க லைஃப்ல கிடைக்க போதும் பாக்குறோம். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு தீர்வு கண்டிப்பா உண்டு. சோ அதே போல உழைப்பு 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 உழைப்பை மட்டும் நம்பி சிறு வயதிலிருந்து போராடுகின்ற மகர ராசிக்கு ஒரு நிலையான தன்மையில பொருளாதாரத்துல லாபம், ஒரு மிகப்பெரிய வெற்றி, தொழில ஒரு முன்னேற்றம் என்ற தன்மையில லாபஸ்தானத்தை இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சக ராசியை நம்முடைய குரு பகவான் பாக்குறதுனால லாபம் இனிமே உறுதியா உண்டுங்கிறத தெளிவா சொல்லலாம். இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிச்சு கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சு நீயா நானா போட்டி விவாகரத்து பெற்றுட்டு வினையா கல்யாணம் முடிச்சேன்னுங்கிற ஃபீலிங்ல இருக்கிற மகர ராசிக்காரங்க 2வது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உறுதியா உண்டு. இவங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும், சந்தோஷம் நிலைக்கும்,
மகிழ்ச்சியாக வாழலாங்கிறத தெளிவா சொல்லலாம். ஓகே சார், எப்போ நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்கல்ல, சொல்லிடுங்க நீங்க. அதாவது சந்தோஷம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. யாரை நம்பி இனிமேலாவது ஏமாறாம இவங்களுடைய உறவுகளுக்காக இவங்களுடைய வாழ்க்கைக்காக வாழணுங்கிறது உறுதி. யாருடைய குடும்ப விஷயங்களையோ யாருக்கும் வாக்கு கொடுக்கிறதோ யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து நீதாண்டா அன்பு நீதாண்டா உறவுங்கிறத ஒரு போலியான நபர்களை கூட்டு வந்து மாட்டிக்கிறாம இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தலையிடவே கூடாது, அது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் ஆயுள் சார்ந்த விஷயங்கள், அதே போல மனைவி அல்லது கணவன் சார்ந்த உறவுகளுடைய சொத்து பத்து விஷயங்கள் இவங்க தலையிடக்கூடாது. அவங்க சொத்தை அவங்க வித்துக்கட்டும், அவங்க வாழ்க்கையை இவங்க பாத்துக்கட்டும்னு என்ன பண்ணணும், ஓரமன்னு பாத்துக்கணும். இவங்க போய் அவங்களுக்கு போய் நல்லது செய்யறேன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வீட்லயோ அல்லது கணவன் வீட்லயோ போய் இவங்க வந்து உதவி செஞ்சாங்கன்னா, நல்லது பண்ணாலும் கெட்டது வாங்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியா ஏற்பட்டுரும். ஸோ இதுலலாம் அவங்க கவனமா இருந்தாங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னர்களே இல்லாத இன்பமான வாழ்க்கை மகர ராசிக்காரங்க வாழும். ஓகே சார், பெண்கள் வயதானவர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல பாதிப்பை சந்தித்தவர்கள் பெண்கள் தான், பல பிரச்சனையை சந்திச்சாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி தாய்மார்கள்லாம் தங்கங்கள் சொல்லலாம். பெத்த தாய்மார்கள் எல்லாருமே தங்கம். சோ அந்த அளவுக்கு தன்னுடைய, அதாவது வீட்டுல இருட்டா இருக்குன்னா மெழுகுவத்தி பொருத்தணும்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பிரச்சனை, ஒரு குடும்பத்துல கவலைனா மகர ராசி பெண்களை போய் உட்கார வச்ச போதும், அத்தனை பிரச்சனைக்கும் மெழுகுவத்தியாக இருந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல அவங்க நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க இருட்டுல தான் இருந்தாங்க. சோ இருட்டுல இருக்கக்கூடிய வாழ்க்கை இனிமே வெளிச்சத்து வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மகர ராசி பெண்களுக்கு உறுதியாகும். ஓகே சார், உங்க தங்கங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவீங்க? பொதுவாகவே நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த டிரைவர்ஸுக்கு இவங்க உறுதியாக முடிந்த அளவு ஏதாவது ஒரு ஆடை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆமா, ஏதாவது பேண்ட் ஷர்ட் ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுக்கறது இவங்க லைஃப்ல இவங்க கர்மாவை தொலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமா, அதே போல இறுதி சடங்கு செய்யக்கூடிய நம்ம மையான பகுதியில வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இவங்களா முடிஞ்ச அளவு மாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் சாப்பாடோ இல்ல என்னமோ ஒரு கொடுத்து உதவுனாங்கன்னா இவங்க மிகப்பெரிய பிரகாசம். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்ப இவங்க கர்மாவை குறைக்கக்கூடிய செயல்பாடு இந்த வருடத்திலிருந்து இவங்க இயக்குறாங்கன்னா எல்லா வருடமும் வெற்றி பெறுவாங்க. ஓகே சார், உங்க தங்கங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்லபடியா அமையட்டும் சார். நன்றி. நன்றி.